வணக்கம். கடந்த 60 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. வேறு எந்த கட்சியும் கிடையாது. மாற்று கட்சி இல்லாதனால்தான் இந்த மாதிரி ஆச்சு. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மக்களின் சார்பாக கூட எடுத்துக்கோங்க. திராவிட கட்சிகளும் அதற்கு உதிரி கட்சிகளும் கூறி வரும் நீட் தேர்வு ரத்து, மும்மொழி கல்விக்கு எதிர்ப்பு, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுவது போன்றவற்றை நீங்கள் தவிருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டு முன்னேற்றம் தான் முக்கியம். அடுத்து மதசார்பற்றவர்கள் என்று கூறிக்கொண்டே பெரும்பான்மை மதத்தை வசைப்பாடுவது என்பது அவர்களுடைய கொள்கையாக இருந்தது. கோவில் நிர்வாகம், மணல் குவாரிகள், நீர்நிலைகள், மழைநீர் சேமிப்பு, மழைக்காலத்தில் ஏற்படும் இடர்பாடுகள், சாலைகள் பாதுகாப்பு, அணைகள் கட்டுவது, தடுப்பணைகள் கட்டுவது, காவிரி நீரை வீணாக்காமல் தடுப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும். இதெல்லாம் நீண்ட காலத்து பிரச்சனை. திராவிட கட்சியில் ஒன்றுமே செய்யலை. அடுத்து நீங்கள் இப்போது ஆட்சிக்கு உட்கார்ந்திருப்பது குழந்தைகளின் ஒத்துழைப்பால் கூட என்று கூறலாம். எனவே அந்த குழந்தைகள் படிக்கும் பாடத்திட்டத்தில் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி, திருக்குறள், அறம் சார்ந்த நீதி நூல்கள் மற்றும் ஔவையாரின் படைப்புகளை பாடங்களாக சேர்க்க வேண்டும். ஐயா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில். முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவுகளை நனவாக்குங்கள். ஜெய்ஹிந்த்.